Hello students, my name is Charumati, Assistant Professor from KCS Kasinadar College. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிபிடி என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஓவர்வியூ. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக எல்லா யூனிட்ஸையும் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸோட மீனிங். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போ நம்ம வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்வீசஸ் பார்க்கலாம். சர்வீசஸ்ன்னு எடுத்தால் என்னென்ன வகையான சர்வீசஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் நமக்கு டாக்டர்ஸ்லாம் சர்வ் பண்ணுறது அது ஒரு வகையான சர்வீஸ். இப்போ பேங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் கிளர்க்ஸு அண்ட் தென் பேங்க் ஸ்டாஃப் எல்லாரும் பேங்கிங் சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்னென்னு பார்த்தோன்னா பேங்கிங் கம்பெனிஸும் அண்ட் தென் அதர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் ஆஃபர் பண்ணுற சர்வீசஸை தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சொல்கிறோம். இப்போ இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் லைபிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீசிங் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இதெல்லாம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்புறம் லைபிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னால் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா பில்ஸ் டிஸ்கவுண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் இதெல்லாம் நம்ம இந்த பிபிடியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, அதாவது ஆப்ஜெக்டிவ்னா எய்ம், ஃபண்ட் ரைசிங். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹெல்ப் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இது யார்கிட்ட இருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுன்னா ஃப்ரம் த குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ். ஸோ இதன் மூலியமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபண்ட் டிப்ளாய்மெண்ட். ஃபண்ட்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருந்தாலும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மூலயமா ஃபண்டு ரைஸ் பண்ணி அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதுதான் டிப்ளாய்மெண்ட், ஃபண்ட்ஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங்கை அட்வைஸ் பண்ணுறது, அசஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் கூட ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ். வேறு வகையான என்னென்ன சர்வீசஸ், நாட் ஓன்லி பேங்கிங் சர்வீசஸ் மட்டும் அவங்க பண்ணலை, வேறு வகையான அதாவது ஸ்பெசிஃபிக்கான சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீஸ் ஃபினான்சிங் அண்ட் தென் ஃபேக்டரிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்ஸ் பண்ணுறது, மெர்ச்சன்ட் பேங்கிங், ஸ்டாக் லெண்டிங், அப்புறம் டெபாசிட்டரி, கிரெடிட் கார்ட்ஸு, ஹவுசிங் ஃபினான்ஸு, புக் பில்டிங் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான புது வகையான சர்வீசஸையும் இது ப்ரமோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் யார் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வரையறுக்கிறது. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னிங் பாடி, கவர்னிங் அத்தாரிட்டி அப்படி கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தட் இஸ் ஆர்பிஐ அண்ட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க மூலியமாக ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. இதோட என்ன ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, டு என்ஷூர் அண்ட் ஆர்டர்லி ஃபங்க்ஷன், ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், அதுக்காக தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எதை ப்ரமோட் பண்ணுதுன்னா நம்மளோட
எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுது, டெவலப் பண்ணுது சொல்கிறாங்க. எப்படி இது ப்ரமோட் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஃபண்ட் ரைசிங் மூலியமாகவும் ஃபண்ட்ஸை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டான்ஜிபிலிட்டி. இன்டான்ஜிபிலிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. டேஞ்சிபிள் அசட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். இன்டான்ஜிபிள் அசட்ஸ், ஸோ வி கேனாட், இது என்ன பண்ண முடியும் நம்மளால், we can only feel the effect of this financial services. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்த வரைக்கும் the basic characteristicsனா அது வந்து intangible in nature. we cannot, நீங்கள் பார்த்துருப்பீங்க, intangible assets we cannot touch, only we can feel. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நீட் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட குவாலிட்டி சர்வீசஸ் அண்ட் தென் இன்னோவேட்டிவ்னஸ், ஒவ்வொரு சர்வீசஸ்லையும் இன்னோவேட்டிவ்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஒரு ஒரு கோர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இன்டான்ஜிபிலிட்டி, ஸோ அதோட பெனிஃபிட்ஸை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓரியன்டேஷன். இங்கே இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கஸ்டமர் ஓரியன்டட். கஸ்டமருக்கு அவங்களோட நீடை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சேவைகள், சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரியான சர்வீசஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவும் இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இன்செப்பரபிலிட்டி, அதாவது செப்பரேட் பண்ண முடியாதது. எதை செப்பரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனையும் சப்ளை ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது அது ப்ரொடக்ஷன், அது உற்பத்தி பண்ணுறதும் அண்ட் தென் அதை வந்து சப்ளை பண்ணுறதையும் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளால் செப்பரேட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே இப்போ ஃபண்டு ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரைஸ் பண்ண ஃபண்டை ஹூ ஆர் த நீடி பீப்புள், ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து அதை சப்ளை பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, perfect understanding between the financial services firms and their clients. கிளைண்ட்ஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை டிசைன் பண்ணி அதை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து இன்செப்பரபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிஷபிலிட்டினா இப்போ நம்ம நார்மலாக பெரிஷபிலிட்டியோட மீனிங் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஷபிலிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மில்க் ப்ராடக்ட் சொல்லலாம், வெஜிடபிள்ஸ் சொல்லலாம். ஸோ 2-3 நாளுக்கு மேலே நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹாவ் டு பி கிரியேட்டட். இப்போ அது நம்ம அந்த சர்வீஸை கிரியேட் பண்ணுறோன்னா அது இன்ஸ்டண்ட்டாக உடனே அதை டெலிவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த சர்வீசஸ் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ யாருக்கு அந்த சர்வீஸ் வந்து தேவைப்படுதோ ஸோ அந்த ரெக்வயர்ட் கிளைண்ட்ஸுக்கு வந்து உடனடியாக அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டார்கெட் கிளைண்ட்ஸுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, பெரிஷபிலிட்டி. ஸோ அதை வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கூடாது. அப்படி வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸோட நீடே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டைனமிசம்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைனமிக்காக இருக்கணும், ஒரே வேவ் லென்த்தோடு இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி எல்லா வகையிலும் எல்லா காரணிகளையும் எல்லா கிளைண்ட்ஸையும் எல்லாத்தையும் வந்து இது சென்று சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து எதை வந்து இன்டியூஸ் பண்ணுது, எதை வந்து இது வந்து சேஞ்ச் பண்ண நினைக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்கானமியை சேஞ்ச் பண்ணும். அண்ட் தென் இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள் அண்ட் தென் எஜுகேஷன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண விதமாக இருக்கணும். ஸோ எல்லா துறைகளிலும் இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு நீடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஆஃபர்டு பை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீசிங். லீசிங் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா போகிறது இருக்குது. அண்ட் தென் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம போகிறது இருக்குது. ரெண்ட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்னா மந்த்லி நம்ம அந்த வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணுவோம். லீசிங் பார்த்தீங்கன்னா லீசிங் மினிமம் ஒரு 1 இயர் வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணிடுவோம். ஸோ இதில் இந்த லீசிங் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஒரு பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, லெஸ்ஸார் அண்ட் தி லெஸ்ஸி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்படுற அக்ரிமெண்ட் தான் லீசிங் அக்ரிமெண்ட். ஸோ லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸிக்கு இடையில இருக்கிற அக்ரிமெண்ட் தான் லீசிங் அக்ரிமெண்ட். ஸோ லெஸ்ஸார் என்ன பண்ணுறாருன்னா அவரோட எக்யூப்மெண்ட் ஆர் அவரோட ப்ராப்பர்ட்டி பில்டிங் எல்லாத்தையும் வந்து லெஸ்ஸிக்கு விடுறாரு. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லெஸ்ஸிக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த லீசிங் அக்ரிமெண்ட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட் ஒரு இந்த பில்டிங் வந்து லீஸுக்கு எடுக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி எல்லாமே அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் கிளியராக வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா லீஸிங்க்கும் ஹையர் பர்ச்சேஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேஸில் இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோன்னா அந்த வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக நம்ம போட்டு அதை வந்து வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10th இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணி முடித்தோடனே அந்த எக்யூப்மெண்ட்டோ அந்த ப்ராப்பர்ட்டியோ நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா அது வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியாக ஓன் எக்யூப்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். பட் ஆனால் லீஸில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த லீஸ் அக்ரிமெண்ட் எண்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆஸ் ஏ லெஸ்ஸி நம்ம திருப்பி அதை லெஸ்ஸார்கிட்ட கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுலேயும் ஹையரி இருக்காங்க, அதில் லெஸ்ஸி மாதிரி ஹையரி இருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹையர் பர்ச்சேஸோட மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸில் இது ஒன் ஆஃப் த சர்வீசஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு தனியாக இருக்கிறாங்க. கிறிசில், கேர் இவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் சொல்லலாம். இவங்களோட வேலை என்னென்னா இப்போ நார்மலாக நம்ம பேங்க்கில் போய் லோன் கேட்குறோன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி லோன் கொடுப்பாங்கன்னா நம்மளோட கிரெடிட் ஒர்த்தினஸை வந்து அவங்க அசஸ் பண்ணுவாங்க, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் அந்த லோனை ரீபே பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்க அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட அந்த கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரை பற்றி டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த அவங்க ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து கொடுத்து அந்த பேங்க் கிட்ட வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க்ஸ் டெசிஷன் எடுப்பாங்க, லோன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா. ஸோ இது ஒன் ஆஃப் த சர்வீசஸ் ஆஃபர்ட் பை தி இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா நியூவாக இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்டுக்கு, ஸோ நியூவாக இன்னோவேட்டிவாக இருக்கிற ப்ராஜெக்டுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ்லாம் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங்க்கு வந்து அவ்வளவா வந்து ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதில் ஹை ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃப்யூச்சரில் இதில் வந்து ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், இல்லை இது வந்து ஃபெயிலியராக கூட ஆகலாம். ஸோ இதில் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி அதே சமயம் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க்ஸ்லாம் வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்ஸ் வந்து பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் நியூ இஷ்யூஸ்.
new issues, and then underrating, portfolio management, financial restructuring and advisory services. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் வந்து நியூ ஷேர்ஸ் வந்து புதுசாக வர கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பண்ணும்போது அந்த சர்வீசஸ் வந்து இந்த மர்ச்சன்ட் பேங்கர் டேக் கேர் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரெடி பண்ணுறதுலேருந்து அதை வந்து இஷ்யூ பண்ணுறதுலேருந்து அந்த ஷேர்ஸோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த சர்வீசஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது, ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் பண்ணுறது. அட்வைசரி சர்வீசஸ் இப்போ கம்பெனிஸ் ஏதாவது லாஸில் போச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி, ஸோ ஏதாவது ஐடியாஸ் வந்து கொடுத்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியலாக அவங்கள வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சர்வீசஸும் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, தட் கலெக்ட் த சேவிங்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட சேவிங்ஸை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஒன்று சேர்த்து அதை வந்து வேறு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் செக்யூரிட்டிஸ் வேறு எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணி செக்யூரிட்டிஸ்லையோ டிபெஞ்சர்ஸ்லையோ ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறாங்க. மேக்ஸிமமாக அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பார்க்குறாங்க. போட்ட ஒவ்வொரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து கம்மி பண்ணுறாங்க. பிகாஸ் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அதில் வந்து வர லாஸை வந்து குரூப்பாக ஷேர் பண்ணிக்கிறனால இவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ஸ் டிஸ்கவுண்டிங் இது என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் லெண்டிங் அகெயின்ஸ்ட் த கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் ட்ரேடர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் ஹோல்டர் என்ன பண்ணுறாரு, குட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாரு. ஸோ சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து மணி வர வேண்டிய இடத்துல தே ஹேவ் அக்ரிமெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஹேவ் அக்ரிமெண்ட் கால்ட் அந்த பில்ஸ். அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம் அவங்க கேட்பாங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சோடனே நான் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன், குட்ஸ் சப்ளை பண்ணதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன்னு அவங்க அக்ரிமெண்ட்டாக எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த பில்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்கேஸ் அந்த பிஸ்னஸ் ஹோல்டருக்கு அவர் அந்த டைம் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே மணி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட போயிட்டு ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலியமா ஸோ தே வில் கலெக்ட் தி கேஷ். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்காக ஒரு 10% என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட்டாக எடுத்துப்பாங்க. இப்போ 1 lakh வர வேண்டிய அந்த இடத்துல 10% ஒரு 10,000 அவங்க சர்வீஸ் ப்ரொவைடருக்காக 10,000 எடுத்துட்டு மீது 90,000 தான் என்ன பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த பீரியட் மெச்சூரிட்டி ஆகிட்டதுக்கப்புறமா வந்து அந்த பிஸ்னஸ் மேன் அந்த பில்ஸை கொடுத்தாருன்னா ஃபுல் கேஷ் யூ மே கெட். ஸோ இந்த மாதிரியான இன்டர்மீடியரி சர்வீசஸும் வந்து பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது, இந்த சர்வீசஸும் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபேக்டரிங் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் எ டைப் ஆஃப் டெப்ட் ஆர் ஃபினான்ஸ். ஸோ அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த வர வேண்டிய பில்ஸை அவங்களுக்கு பதிலாக ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி என்ன பண்ணுவார்னா அந்த கிளைண்ட்டு கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய பில்ஸை இவர் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதனால அவர் ஒரு கமிஷன் எடுத்துப்பார் அந்த இன்டர்மீடியரி. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டரிங் சர்வீசஸ். இந்த இன்டர்மீடியரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபேக்டர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். And then next one, forfeiting. Forfeiting is the means of financing that enables exporter to receive immediate cash by selling their medium and long-term receivables. The amount an importer owes the exporter at a discount
த்ரூ அன் இன்டர்மீடியட். இதுவும் வந்து மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் மாதிரி தான். ஃபேக்டரிங்லும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய பில்ஸை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அதாவது கேஷ் அதை வந்து பை அவங்க என்ன ரிட்டர்ன்ஸ்க்காக எதிர்பார்க்குனாங்கன்னா ரிட்டர்ன் பை கேஷ், இமீடியட் கேஷ்க்காக செல்லிங் தேர் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரிசீவபிள்ஸ். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. தேங்க்யூ.